வணக்கம். டிகேவி ராஜா செய்திகளுக்காக செல்வி மோகன். எம் இனமான தேவேந்திர குல சொந்தங்களே, நம் சமூகத்தில் நமக்கிடையே உள்ள சில குணங்களை கடந்து நமக்குள்ளே ஒற்றுமையாக அனைவரும் ஒத்த கருத்தில் இணையக்கூடிய ஒரே விஷயம் ஐயா தியாகி திரு இமானுவேல் சேகரன் என்ற மையப்புள்ளி மட்டுமே. அந்த வகையில் நாம் அனைவரும் இதனை உணர்ந்து நம் மக்கள் சக்தியை நமது ஒற்றுமையின் மூலம் வெளிப்படுத்தி அரசியல் நாற்காலிகளை அதிர வைக்க, அதிகார பலத்தை நாம் தக்க வைக்க ஐயா தியாகி திரு இமானுவேல் சேகரன் அவர்களை முன்னிலைப்படுத்தி சில சமூகம் சார்ந்த முன்னெடுப்புகளை உலக தேவேந்திரர்கள் ஆகிய நாம் அனைவரும் இணைந்து செயல்படுத்துவது காலத்தின் கட்டாயம். மேலும் அது நம் தலையாய கடமை. ஜனநாயக நாட்டில் அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியலை தீர்மானிப்பது மக்கள் சக்தி. இதனை மனதில் கொண்டும் எதிர்வருகின்ற 2026 தேர்தலை மனதில் கொண்டும் நம் சமுதாயத்தின் தேவைகளை பெறுவதற்கும் நமது ஐயா தியாகி திரு இமானுவேல் சேகரன் அவர்களின் 100ஆண்டு பிறந்த நாளை வரும் காலங்களில் சிறப்பாக கொண்டாடி பல விதங்களில் நம் ஒவ்வொரு நகர்வையும் நாம் அரசியலாக்கி பொது சமூகத்தின் பார்வைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டியது மிக அவசியம். எனவே உறவுகளே, அக்டோபர் 2, 2024 அன்று அனைத்து பஞ்சாயத்துகளிலும் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் நாம் அனைவரும் பங்கு பெற்று பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை தீவிரப்படுத்திட நமது ஐயா தியாகி திரு இமானுவேல் சேகரன் அவர்களின் 100ஆண்டை போற்றும் வகையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அவரின் திருவுருவப் படம் நிறுவப்பட, நமது ஐயா தியாகி திரு இமானுவேல் சேகரன் அவர்களின் 100ஆண்டை போற்றும் வகையில் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் பெரும்பான்மையாக வாழும் அனைத்து மாவட்டங்களின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் அவரின் திருவுருவ புகைப்படங்கள் வைக்கப்பட, பரமக்குடியில் நமது ஐயா தியாகி திரு இமானுவேல் சேகரன் அவர்களின் 100ஆண்டு நினைவு நூலகம் உருவாக்கப்பட போன்ற அனைத்து தீர்மானங்கள் நிறைவேற்றிட அனைத்து கிராம சபை கூட்டங்களிலும் நாம் சமுதாயமாக ஒன்றிணைந்து வலியுறுத்துவோம். மேலும் அதனைத் தொடர்ந்து வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி அன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனைகள் என அனைத்திலும் நாம் இரத்தக் கொடை செய்து பொது சமூகத்தின் பார்வையில் மிகப்பெரிய வரலாற்று பதிவை ஏற்படுத்துவோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து அமைப்புகள், அனைத்து கிராமங்கள், அனைத்து சங்கங்கள் என ஒவ்வொரு தனிப்பட்ட ஆளுமைகளும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் இரத்தம் கொடுக்காத அரசு மருத்துவமனைகளே இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம். நமது ஐயா தியாகி திரு இமானுவேல் சேகரன் அவர்களின் 100ஆண்டு பிறந்த நாள் வருகின்ற அக்டோபர் 9ஆம் தேதி வருகிறது. இந்த நாளை அரசு விழாவாக தமிழக அரசு கொண்டாட உள்ளது. எனவே உறவுகளே, நாம் அனைவரும் நம்மால் முடிந்தவரை ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி அன்றைய தினத்தில் பரமக்குடியில் நமது ஒற்றுமையை நாம் அனைவரும் ஒன்று கூடி வெளிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள இளைஞர்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள அமைப்புகள், சங்கங்கள், ஊர்கட்டமைப்புகள் மற்றும் பெரிய ஆளுமைகள் என அனைவரிடமும் பேசுங்கள். ஒவ்வொருவரும் பேசுவோம். வருகின்ற அக்டோபர் 9ஆம் தேதி நமது ஐயா தியாகி திரு இமானுவேல் சேகரன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நாம் ஒவ்வொருவரும் தங்கள் பகுதிகளில் காலை 7 மணி முதல் 10 மணிக்குள் பொதுமக்கள் கூடும் இடங்களில் இனிப்புகள் வழங்கி நமது ஐயாவின் புகழை கொண்டு சேர்ப்போம். இதனை தமிழகம் முழுவதும் ஒற்றுமையாக ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நாம் நிகழ்த்தினால் இதுவும் அரசியலாக்கப்படும். கடந்த ஆண்டு 2023 அக்டோபர் 9ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர் வட்டார தேவேந்திர குல வேளாளர்களின் முன்னெடுப்பில் மருதநிலம் சங்கம் சார்பில் 123 இளைஞர்கள் ஐயா தியாகி திரு இமானுவேல் சேகரன் அவர்களின் 100வது பிறந்தநாள் தொடக்கத்தை முன்னிட்டு இரத்த தானம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்காநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட கள்ளிமடை கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நமது ஐயா தியாகி திரு இமானுவேல் சேகரன் அவர்களின் 100வது பிறந்தநாள் தொடக்கத்தை முன்னிட்டு இரத்த தானம் செய்தனர். அவர்கள் அனைவருக்கும் நமது நன்றிகளை உரித்தாக்கி அதே வழித்தடத்தில் வாருங்கள் அனைவரும் இணைந்து பயணிப்போம். இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க அந்தந்த பகுதிகளில் அமைந்துள்ள காவல்துறையின் அனுமதியை பெற்று செயலாற்றிட நாம் அனைவரும் முனைந்திடுவோம். நாம் அனைவரும் நமக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை மறந்து
ஒன்றுபடுவோம். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்திலும் நாம் ஒவ்வொருவரும் பங்கு பெற்று களமாடி நம் மக்கள் சக்தியை வெளிப்படுத்துவோம். அரசியல் புரட்சி செய்து உரிமைகளை வென்றெடுப்போம். நம் சமூகத்தின் நாளைய வரலாற்றிற்காக. இவன் DKV ராஜாஸ் ஊடகம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.